சித்தர்களின் மர்ம கதைகளும் அவர்கள் உலகிற்கு அளித்த ரகசியங்களும். பிச்சை எடுத்து வாழ்ந்த ஒருவர் இந்த பிரபஞ்சத்தின் மொத்த ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில கடவுளாகவே மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது மனுஷனோட கற்பனைக்கு எட்டாத, அறிவியலுக்கே சவால் விடுற ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின ஒரு மர்மமான மனிதரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கிழிஞ்ச சட்டைக்குள்ள பிரபஞ்ச ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருந்த அந்த மாபெரும் சித்தர் சட்டைமுனி சித்தர். அவரோட வாழ்க்கை ஏன் இன்னைக்கும் மர்மமாவே இருக்கு? ஒரு சித்தர் எதுக்காக யாசகம் செஞ்சு வாழணும்? அந்த கிழிஞ்ச சட்டைக்குள்ள அவர் மறைச்சு வச்சிருந்த உண்மையான ரகசியம்தான் என்ன? வாங்க, காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி சித்தர்களோட அமானுஷ்ய உலகத்துக்குள்ள ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். சித்தர்கள் பிரபஞ்சத்தின் திறவுகோள்கள். நம்ம பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சித்தர்கள்னா யாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். அவங்க வெறும் மந்திரவாதிகளோ மேஜிக் செய்றவங்களோ கிடையாது. சித்தர்கள் என்பவர்கள் அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற 8 விதமான பிரபஞ்ச சக்திகளையும் கைவர பெற்றவர்கள். அவங்க இந்த உடம்போட கட்டுப்பாடுகளை தாண்டி மனசோட ஆற்றல் மூலமா இயற்கையோட விதிகளையே மாத்தக்கூடிய திறனை பெற்றிருந்தாங்க. தமிழ்நாட்டுல 18 சித்தர்கள் ரொம்ப பிரபலம். ஆனா கணக்கில்லாத சித்தர்கள் இன்னைக்கும் சூட்சும உடம்புல வாழ்ந்துட்டு வர்றதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அவங்க விட்டுட்டு போன மருத்துவ குறிப்புகள், யோக முறைகள், ஞான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் மனித குலத்துக்கு வழிகாட்டுற ஒளி விளக்குகளாய் இருக்கு. இந்த மாபெரும் சித்தர்கள் வரிசையில ரொம்பவே மர்மமான, ஆச்சரியமான கதையை கொண்டவர்தான் சட்டைமுனி சித்தர். சட்டைமுனியின் மர்மமான தொடக்கம். சித்தர் கதைகளின்படி சட்டைமுனி ஆவணி மாசம் மிருகசீரிட நட்சத்திரத்துல ஒரு சாதாரண விவசாய கோழி குடும்பத்துல பிறந்ததா சொல்லப்படுது. அவரோட பெற்றோருக்கு உதவியா இருக்கணும்னு கோவில் வாசல்கள்ல ஒரு தட்டை ஏந்தி யாசகம் செஞ்சு வாழ்ந்து வந்தாரு. இங்கேதான் நம்மளோட முதல் கேள்வி ஆரம்பிக்குது. ஞானத்தோட உச்சத்துக்கே போக பிறந்த ஒருத்தர் ஏன் இப்படி ஒரு தாழ்வான வாழ்க்கைய வாழணும்? எதுக்காக அவர் யாசகம் செய்யணும்? இந்த கேள்விக்கான பதில்தான் அவரோட வாழ்க்கை பயணத்தோட ஒவ்வொரு அடியிலையும் ஒரு மர்மம் முடிச்சா அவள போகுது. சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இந்த உலக வாழ்க்கையில மனசு ஒட்டாம எதையோ தேடி அலைஞ்சது அவரோட உள்ளம். அப்போதான் அவரோட வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்ட அந்த சம்பவம் நடந்ததா கதைகள் சொல்லுது. குருவை தேடிய பயணம். ஒரு நாள் வழக்கம் போல கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு நின்னுட்டு இருந்தப்போ வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சித்தரை பாக்குறாரு சட்டைமுனி. அந்த சித்தரோட கண்கள்ல தெரிஞ்ச தீட்சண்யமோ அவரை சுத்தி இருந்த ஒருவித தெய்வீக ஒளியும் சட்டைமுனிய அப்படியே ஈர்த்தது. அவர்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குன்னு உள்ளுணர்வா உணர்ந்த சட்டைமுனி அந்த நிமிஷமே தன் கையிலிருந்த தட்டையும் உலக பந்தங்களையும் தூக்கி போட்டுட்டு அந்த சித்தரோட கால்ல விழுந்து தனக்கு வழிகாட்ட சொல்லி வேண்டினாரு. அந்த வடநாட்டு சித்தரும் சட்டைமுனியோட ஆன்மீக பசிய உணர்ந்து அவரை தன் சீடனா ஏத்துக்கிட்டாரு. கதைகளின்படி அவங்க 2 பேரும் கைலாயத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் போனாங்க. இந்த பயணத்துல அந்த குரு சட்டைமுனிக்கு பல ஞான ரகசியங்களையும் யோக முறைகளையும் சொல்லிக் கொடுத்ததா கூறப்படுது. இந்த நீண்ட பயணம்தான் சட்டைமுனிங்கிற ஒரு சாதாரண மனுஷனை ஒரு மாபெரும் சித்தரா மாத்துன முதல் படி. போகரின் சீடராக ஒரு புதிய பரிமாணம். தன் முதல் குரு கிட்ட இருந்து ஞானத்தோட அடிப்படைகளை கத்துக்கிட்ட சட்டைமுனி அடுத்த கட்டமா சித்தர் உலகத்தோட தலை சிறந்த ஞானிகள்ல ஒருத்தரான போகரை சந்திக்கிறாரு. போகரோட பார்வை பட்ட உடனே சட்டைமுனிக்குள்ள இருந்த ஞான நெருப்பு பெரிய ஜுவாலைய பத்தி எரிய ஆரம்பிச்சது. போகரும் சட்டைமுனிய தன்னோட முக்கிய சீடர்கள்ல ஒருத்தரா ஏத்துக்கிட்டாரு. போகரோட பட்டறையில சட்டைமுனியோட ஞானம் பட்டை தீட்டப்பட்டது. அங்கே கொங்கணர், கருவூரார் மாதிரி பல உயர்நிலை சித்தர்களோட பழக்கம் அவருக்கு கிடைச்சது. சாதாரண உலோகங்களை தங்கமா மாத்துற ரசவாதம், உடல அழியாம வச்சுக்கிற காயகல்பம், இப்படி பல அரிய சித்தக் கலைகள்ல அவர் கைதேர்ந்தவரா ஆனாரு. பொதுவா சித்தர்கள் தாங்க கண்டுபிடிச்ச ரகசியங்களை நேரடியா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. பரிபாஷைன்னு சொல்ற ஒருவித மறைமொழியில தகுதியானவங்க மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வைப்பாங்க. ஆனா சட்டைமுனியும் தான் கத்துக்கிட்ட ஞானம் எல்லாம் சாதாரண மக்களுக்கும் பயன்படணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் தன்னோட கண்டுபிடிப்புகளையும் ஞானத்தையும் ரொம்ப எளிமையான, நேரடியான தமிழ்ல எழுத ஆரம்பிச்சாரு. இந்த செயல் மத்த சித்தர்கள் மத்தியில ஒரு சலசலப்ப உண்டாக்குச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த ரகசியங்கள் தப்பான கைகள்ல கிடைச்சா அது உலகத்துக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கும்னு அவங்க பயந்தாங்க.
இதனால சிவபெருமானோட கட்டளைப்படி சட்டைமுனியோட சில முக்கியமான நூல்கள் ஒரு மலை குகையில மறைச்சு வைக்கப்பட்டதாவும் சில கதைகள் இருக்கு. திருவரங்கத்தில் நிகழ்ந்த அற்புதம். ஞானத்தோட உச்சத்தை தொட்ட சட்டைமுனி பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு கடைசியா திருவரங்கம் வந்து சேர்றாரு. தூரத்திலிருந்து தெரிஞ்ச அந்த கோவில் கோபுரத்தை பார்த்ததுமே அவர் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஆனந்தம் பொங்கியது. அரங்கனை தரிசிக்கணுங்கிற ஆவல்ல கோவில் வாசலுக்கு ஓடாடி வர்றாரு. ஆனா காலம் கடந்து போச்சு. அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு கோவில் கதவுகள் சாத்தப்பட்டுடுச்சு. ஏமாற்றத்தோட உச்சியில அந்த மூடியிருந்த கதவுகளுக்கு முன்னாடி நின்னு அரங்கா அரங்கா அரங்கான்னு தன் முழு ஆன்மாவும் அதிரும்படி கத்தினார். அடுத்த நொடி அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவ்வளவு பலமான அந்த கோவில் கதவுகள் தானாகவே திறஞ்சு கொண்டது. உள்ளே அரங்கனோட கருவறையிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றி சட்டைமுனிய உள்ளே வான்னு அழைச்சது. அரங்கன் சிலையிலிருந்த விலை மதிக்க முடியாத நகைகள் ஒவ்வொன்றாக கழன்று சட்டைமுனியோட உடம்ப அலங்கரிச்சதா நம்பப்படுது. இந்த ஆச்சரியமான காட்சியைக் கண்டு அங்கே கூடி நின்ன ஊர் மக்கள் வாயடைச்சு போய் நின்னாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சட்டைமுனியோட உடல் மெல்ல மெல்ல ஒளிமயமாகி கடைசில அரங்கனோட ஜோதியில ஒன்னா கலந்து போனது. பிச்சைக்காரரா வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஒருத்தர் கடைசில இறைவனோடையே ஐக்கியமான இந்த நிகழ்வு சித்தர்கள் வரலாற்றோட ஒரு மணி மகுடமாவே பார்க்கப்படுது. சட்டைமுனியோட கதை நம்மள பிரமிக்க வைக்குது இல்லையா? இது ஒரே ஒரு சித்தரோட கதை தான். இது மாதிரி கணக்கில்லாத மர்மங்களையும் ரகசியங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிறது தான் சித்தர்களோட உலகம். இதுபோல இன்னும் பல சித்தர்களோட ரகசியங்களை ஆழமா தெரிஞ்சுக்க எங்கள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க தவறாம பார்க்கலாம். கிழிந்த சட்டைக்குள் மறைந்திருந்த ரகசியம். இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். ஒரு சித்தர் ஏன் யாசகம் செய்யணும்? சட்டைமுனி போட்டிருந்த அந்த கிழிஞ்ச சட்டை எதை குறிக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. சித்தர்களோட பார்வையில நான் அப்படிங்கிற அகந்தை தான் ஒரு மனுஷனோட முதல் எதிரி. அந்த அகந்தையை அழிக்கிறது தான் ஞானப்பாதையோட முதல் படி. சட்டைமுனி யாசகம் செஞ்சது பணத்துக்கோ உணவுக்கோ இல்ல. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கையேந்தி நின்னப்போ அவர் தன்னோட அகந்தைய, கௌரவத்தை, சுயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது ரொம்ப கடுமையான ஒரு ஆன்மீக பயிற்சி. அவர் போட்டிருந்த கிழிஞ்ச சட்டை இந்த உடம்போட நிலையற்ற தன்மையை காட்டுற ஒரு குறியீடு. இந்த உடம்பு ஒரு நாள் கிழிய போற சட்டைதான்னு அவர் உலகுக்கு உணர்த்தினார். அந்த சட்டைய, அதாவது இந்த உடம்பை தாண்டி உள்ளே இருக்கிற ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம்னு அவர் தன் வாழ்க்கை மூலமாவே பாடம் எடுத்தார். ஆக அவர் யாசகம் செய்தது பிழைப்பிற்காக அல்ல, பிறப்பை அறுப்பதற்காக. சித்தர்கள் உலகிற்கு அளித்த ரகசியங்கள். சட்டைமுனி மாதிரி சித்தர்கள் ஞானத்தை அவங்களுக்குள்ள மட்டுமே வச்சுக்கல. நாம எல்லாரும் நோயில்லாம, மன அழுத்தம் இல்லாம ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ பல ரகசியங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது மந்திரங்கள். சித்தர் பாடல்கள்ல இருக்கிற சில மந்திரங்களுக்கு பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கிற ஆற்றல் இருக்குன்னு நம்பப்படுது. உதாரணமா ஓம் வசி வசிங்கிற மந்திரம் மத்தவங்கள மட்டுமில்ல, பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகளையும் நம்ம பக்கம் ஈர்க்கும்னு சொல்லப்படுது. ஓம் அசி அசி செல்வ வளத்தை பெருக்கிற மந்திரமாகவும், சிவ சிவ தீய வினைகளை அழிக்கிற மந்திரமாகவும் சித்தர் பாடல்கள்ல இருக்கு. இந்த மந்திரங்களோட உண்மையான சக்தி அதை உச்சரிக்கிற முறையிலையும் சொல்றவங்களோட மன தூய்மையிலையும் தான் இருக்கு. ரெண்டாவதா சித்த மருத்துவம். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற தத்துவத்தின் அடிப்படையில சித்தர்கள் உருவாக்கின மருத்துவ முறை நோயை மட்டும் குணப்படுத்தாம நோய் வர்றதுக்கான மூல காரணத்தையே சரி செய்யுது. வாதம், பித்தம், கபம்ங்கிற மூணையும் சமநிலையில வச்சுக்கிறது மூலமா உடலை ஒரு கோட்டை மாதிரி பலமா மாற்ற முடியுங்கிறது சித்தர்களோட ரகசியம். மூணாவதா யோகம் மற்றும் தியானம். மனசை ஒருமுகப்படுத்துறது மூலமா அளவற்ற ஆற்றலை அடைய முடியும்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் வச்சு குவிச்சு பேப்பரை எரிக்கிற மாதிரி சிதறிப்போன மனச தியானம் மூலமா ஒன்னா குவித்து மனுஷனால நினைச்சு பார்க்க முடியாத சாதனைகளை செய்ய முடியும். உங்க அமைதிதான் உங்க மிகப்பெரிய பலம்ங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. சட்டைமுனி சித்தரோட வாழ்க்கை வெறும் கதை இல்ல, அது ஒரு குறியீடு. அகந்தைய அழிச்சு முழுசா சரணடைஞ்சா ஒரு சாதாரண மனுஷன் கூட தெய்வீக நிலையை அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு உயிரோட்டமான சாட்சி. அவர் கிழிச்சு போட்டது தன்னோட சட்டைய மட்டுமில்ல, மனுஷனை கட்டி போட்டிருக்கிற மாயைங்கிற திரையையும் தான். சித்தர்களோட ரகசியங்கள்ங்கிறது மலை குகைகள்லையோ பழைய ஓலைச்சுவடிகள்லையோ மட்டும் ஒளிச்சு வைக்கப்படல. அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. உங்க மன அமைதியில, உங்க சுவாசத்துல, உங்க உள்ளுணர்வுல அந்த ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த மனித பிறவியோட உன்னதமான பயணம். சட்டைமுனி சித்தரோட கதை ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம்.
அடுத்த வீடியோவில் காலத்தையே ஜெயிச்சு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுற இன்னொரு மர்ம சித்தரோட வாழ்க்கையை நாம ஆராய்வோம். அதுவரை உங்க தேடலை தொடருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சித்தரை கண்டடையுங்க. நன்றி.